ஏறுமூரும் எங்கள் ஏறுமூரும் இது ஆகாசவாணியின் ஏறுமூரும். விவசாயியின் அனுபவம் பேசும், விஞ்ஞானியின் கருத்துகள் வலு சேர்க்கும், வேளாண்மை பாடம் புதுமை சொல்லும், விவசாயத்தின் பாதை வெளிச்சம் கொள்ளும். சாகுபடி தொழில்நுட்பம் தெரிந்து கொள்வோம், மானியங்கள் பற்றியும் அறிந்து கொள்வோம், வளமான நாளை உருவாக்குவோம், விவசாயம் காப்பதில் பெருமை கொள்வோம். ஏறுமூரும் எங்கள் ஏறுமூரும் இது ஆகாசவாணியின் ஏறுமூரும், எஃப்எம் ரெயின்போ கோவையின் ஏறுமூரும். வணக்கம் விவசாய பெருமக்களே. இன்றைய நமது நிகழ்ச்சியில் நமது ஆகாஷ்வாணி கோயமுத்தூர் வானொலி நிலையமும் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 4 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் உளவியல் பேராசிரியர் முனைவர் சி சிவகுமார் அவர்கள். இவர் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தில் உளவியல் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். 21 வருட பணி அனுபவம் கொண்டவர். கல்வி, ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க பணிகளில் பணியாற்றியுள்ளார். முதுகலை மற்றும் முனைவர் பட்டம் படிக்கும் மாணவர்களுக்கு ஆராய்ச்சி வழிகாட்டியாகவும் இருந்துள்ளார். ஒருங்கிணைந்த பண்ணையம் மற்றும் கள மேலாண்மையில் தனித்துவம் பெற்று இளங்கலை, முதுகலை மற்றும் முனைவர் பட்ட மாணவர்களுக்கு வகுப்பில் தனது அனுபவத்தை பகிர்ந்து வருகிறார். விவசாயிகளுக்கு பல்வேறு கள மற்றும் நிலைய பயிற்சிகள் வழங்குவதோடு செயல் விளக்கங்களையும் செய்து காண்பிக்கிறார். வானொலி மற்றும் தொலைக்காட்சியில் 35 நிகழ்ச்சிகளுக்கு மேல் பங்கேற்று விவசாயிகள் பயனடையுமாறு பல்வேறு தொழில்நுட்ப உத்திகளை வழங்கியுள்ளார். 34க்கும் மேலான திட்டங்களை தீட்டி ஆராய்ச்சி செய்து வருகிறார். இவர் எழுதிய சுய தொழில் முனைவோருக்கான வேளாண் தொழில்நுட்பங்கள் என்ற புத்தகத்திற்காக 2008ஆம் ஆண்டு மாநில அரசின் விருதையும் பெற்றுள்ளார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சிறந்த ஆராய்ச்சியாளருக்கான விருதை 2020ஆம் ஆண்டு பெற்றார். மேலும் இவர் பல்வேறு ஆராய்ச்சிகளுக்காக 15க்கும் மேலான விருதுகளையும் பெற்றுள்ளார். 70க்கும் மேலான ஆராய்ச்சி கட்டுரைகளையும் 55 கருத்தரங்கு வெளியீடுகளையும் வெளியிட்டுள்ளார். நிகழ்ச்சியை கேட்போமா? அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பெயர் முனைவர் சி சிவகுமார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நம்மாழ்வார் அங்கக வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தில் உளவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன். இன்றைய 4வது பாடமாக அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பற்றியாக ஒரு பாடமாக உங்களிடையே நான் கலந்துரையாட இருக்கின்றேன். அங்கக வேளாண்மைங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இனமாக விவசாயிகளிடத்திலே போய்கொண்டிருக்கிறது. ஏன் இந்த நிலைமை அங்கக வேளாண்மை பற்றி இப்போ நம்ம அதிகமாக நாம் பேசி கொண்டிருக்கிறோம் என்றால், நாமெல்லாம் சுதந்திரம் அடையும் போது பார்த்தீங்கன்னா நம்முடைய மக்கள் தொகை 30 கோடியாக இருந்தது. அப்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு உற்பத்தி 50 மில்லியன் டன் உணவு உற்பத்தியாக இருந்தது. மக்கள் தொகை பெருக பெருக இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 140 கோடிக்கு மேலே மக்கள் தொகை போயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய உணவு உற்பத்தியையும் நாம் அதிகமாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாச்சு.
அதே மாதிரி இந்த உணவு உற்பத்தியில் இடையில வந்து ஒரு சிறிய தொய்வு உண்டாயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா 1960களில் பார்த்தா ஒரு பெரிய தொய்வு இருந்தது. வர காலங்களில் அந்த உணவு உற்பத்தி வந்து குறைந்து கொண்டே வந்தது, மக்கள் தொகை அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் நம்முடைய விவசாயிகளும் விஞ்ஞானிகளும் இணைந்து இது எவ்வாறு வந்து நம்ம உணவு உற்பத்தியை அதிகப்படுத்த வேண்டும், நம்ம வாழுகின்ற மக்களுக்கு உணவை கொடுத்தாக வேண்டும் சொல்லிக்கொண்டு அப்போதுதான் இந்த பசுமை புரட்சி என்ற ஒரு திட்டம் வந்து நம்மளுடைய விவசாயிகளிடையே பிரபலப்படுத்தப்பட்டது. அப்போது அந்த பசுமை புரட்சியின் போதுதான் வீரிய ஊட்டுரங்களை அதிகமாக நாம் பயன்படுத்தி அந்த நம்ம உற்பத்தியை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போது பார்த்தீங்கன்னா அந்த வீரிய ஊட்டுரங்களுக்கு நம்ம அதிகமான உரங்களையும் பூச்சி மருந்தையும் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சூழ்நிலை தான் என்னாச்சுன்னா, இப்போ நம்ம அந்த வீரிய ஊட்டுரங்களுக்கு அதிகமான சத்துக்களை கொடுத்தால்தான் அது அதிகமான மகசூல் கொடுக்கும். அந்த மகசூல் வந்தால்தான் நம்ம வாழுகின்ற மக்களுக்கு உணவளிக்க முடியும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் உரங்களையும் நம்ம பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே வந்து அதிகமாக விவசாயிகள் பயன்படுத்துறதுனால நம்ம மண்ணுடைய சத்துக்களை குறைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகின்றது. ஏன்னா எப்பவுமே நம்ம மண்ணில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் நாம் எது வரலையும் உணவு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த மண்ணுடைய சத்துக்களும் அதிகமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி நம்ம பசுமை பிரச்சனை போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உரங்களை போட்டதுனால மண்ணினுடைய நன்மை செய்யக்கூடிய உயிர்கள் அனைத்தையும் அதனுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது. சரியான சத்துக்கள் பயிர்களுக்கு தேவையான தலை, மணி, சாம்பல் சத்துக்கள், கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர், நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பித்து விட்டது. அப்போ தான் நினைச்சோம், இப்போ என்னன்னா இப்போ வரக்கூடிய காலங்கள் இப்படியே நம்ம போயிட்டு இருந்தோம்னா உரத்தை நம்பியே வந்து இந்த மண்ணை வந்து நம்ம பழக்கப்படுத்திட்டா வரக்கூடிய காலங்களில் எவ்வாறு விவசாயம் செய்ய முடியும் என்ற ஒரு காலகட்டத்தில் தான் என்ன ஆச்சுன்னா உரங்களை பயன்படுத்துவதை குறைத்து கொண்டு வரக்கூடிய காலங்களில் இந்த மண்ணுடைய கரிமச்சத்தை உண்டாகிறதுக்கு என்னென்ன வேண்டும், என்னென்ன பொருட்கள் நம்ம இட வேண்டும் என்ற ஒரு ஆராய்ச்சி நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அப்போ நம்முடைய பல்கலைக்கழகத்திலிருந்து 2013 இந்த ஆராய்ச்சிகள் போய் கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி ஆராய்ச்சி பார்க்கும்போது இந்த கரிமச்சத்தை எவ்வாறு நம்ம அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு பல வழிகள், இந்த கரிமச்சத்தை எந்தெந்த வழிகளில் நாம் உற்பத்தி செய்ய முடியும், அதிகப்படுத்த முடியும்னு பார்த்தீங்கன்னா பயிர்கள் அளவிலேயே நம்ம நிலத்தளவிலே எந்த அளவுக்கு அந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய தொழில்நுட்பங்கள், அதே மாதிரி விவசாயிகளுக்கும் நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு தொழில்நுட்பங்களாக இருக்கணும், பயிர் உற்பத்தி அதிகமாக வரக்கூடிய தொழில்நுட்பம் இருக்கணும்னு நம்ம பார்த்தோம். நம்ம இந்த மாதிரி உணவு உற்பத்தி நம்ம முன்னே சொன்னேன், நம்ம சுதந்திரம் அடையும் போது அந்த உணவு உற்பத்தி பார்த்தீங்கன்னா 50 மில்லியன் டன், இப்போ பார்த்தீங்கன்னா 340 மில்லியன் டன் வந்து உணவு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த உணவு உற்பத்தி அதிகம் பண்ணிட்டோம். இப்போ உணவு உற்பத்தி அதிகம் பண்ணி அந்த உணவை சாப்பிட்றதுனால எஞ்சிய நஞ்சுக்கள் நம்ம உடலில் சில உபாதைகளையும் பாதிப்புகளை ஏற்படுத்த ஆரம்பிச்சது. இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம எந்த நிலைக்கு வந்திருக்கோம்னா இயற்கையாக அல்லது அங்கக வேளாண்மை செய்து அதிலிருந்து வரக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு பாதிப்புகள் அல்லது நச்சுத்தன்மை இருக்காதுன்ற எண்ணத்தில் வந்தனா இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்முடைய விவசாயத்தை ஒருங்கிணைச்சு அந்த கட்டுக்கோப்பை மாற்றி அந்த விவசாயத்தை சார்ந்த தொழில்களை செய்ய வேண்டும். அப்போ தான் விவசாயிகளுடைய அந்த உரம் வாங்கக்கூடிய செலவை குறைத்து இந்த விவசாயத்தை நம்ம தொழில்களை பண்ணும்போது அந்த பண்ணை அளவிலே அவர் எந்த அளவுக்கு அந்த மண்ணுடைய கரிமச்சத்தை அதிகப்படுத்தி அவருடைய வருமானத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் விவசாயிகள் வந்து ஒரு முனைப்போடு இப்போ செயல்படுத்தி நம்மளுடைய பல்கலைக்கழகம் அதோடு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த விவசாயத்தை சார்ந்த தொழில்கள் என்ன, அதனால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த விவசாயத்தோட எப்பவுமே நம்ம விவசாயிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் விவசாயம் பண்ணேன் சார், நான் ₹1 செலவு பண்ணால் எனக்கு ₹1 தான் சார் கிடைக்குது, அதுக்கு மேலே வருமானமே வரல என்ற ஒரு விவசாயிகள் அனைவரும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம ஆராய்ச்சிகளை முடுக்கி விடப்பட்டு இந்த விவசாயத்தோட வேறு எந்தெந்த தொழில்கள்லாம் சேர்த்தனா விவசாயியுடைய வருமானமும் அதிகரிக்க வேண்டும், அதே மாதிரி மண்ணுடைய கரும்பு சத்தும் நீண்ட கால எதிர்கால சந்தைகளுக்கு விட வேண்டும் என்ற ஒரு அவசியத்தை புரிந்து கொண்டு தான் இந்த ஒரு விவசாயத்தை நம்ம ஒருங்கிணைத்து கொண்டு வந்தோம். இன்னொரு என்னன்னா இந்த ஒருங்கிணைந்த படத்தை நம்ம ஒரு முக்கியமாக ஒரு சொல்றோம்னா, அதாவது நம்ம பண்ணை அளவில் கிடைக்கக்கூடிய பண்ணை கழிவுகளை நம்ம பண்ணையிலேயே அதை மக்க வைத்து பண்ணையிலே உரமாக கொண்டு வர வேண்டும், மண் சத்தை அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு முனைப்போடு தான் நம்முடைய ஆராய்ச்சிகளும் போய் கொண்டிருந்தது. அதே மாதிரி இன்னொன்று இதுன்னா நம்ம இந்த பண்ணை அளவுகளே இந்த விவசாயத்தை சார்ந்த தொழில்கள் நான் முன்னே சொன்னேன், அந்த விவசாயத்தை சார்ந்த தொழில்கள் விவசாயிகள் நம்ம கடைபிடிக்கும் போது அவருடைய வருமானம் மட்டும் அதிகம் இல்லாமல் அவருடைய கரிமச்சத்து அதிகமாக நான் முன்னே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்மளுடைய பல்கலைக்கழக ஒருங்கிணைந்த பண்ணித்த ஆராய்ச்சியில் இது பல வகையான சூழ்நிலைகளை இந்த ஆராய்ச்சி போயிட்டு இருக்குது. ஒன்று வந்து
மானாவாரி நிலத்தங்களில் ஒரு ஆராய்ச்சி, அதுக்கு தகுந்த ஒரு மானாவாரி நிலங்கள் எங்கெங்கே இருக்கோ தமிழ்நாடு அளவில் அதுக்கு தகுந்த ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம். அதே மாதிரி நன்சை நிலம் எங்கெங்கே இருக்கோ அந்த நன்சை நிலத்துக்கு தேவையான ஒருங்கிணைந்த பண்ணைய முறை. அதே மாதிரி அந்த புன்சை நிலம் எங்கெங்கே இருக்கோ தோட்டக்கால் நிலங்கள் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த ஒரு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையத்தை மாற்றி அமைத்து ஆராய்ச்சிகள் முடிக்கெடுக்கப்பட்டுள்ளது. அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம பல்கலைக்கழக அளவில் ஒரு விவசாயி கண்டிப்பாக, ஏன்னா முக்கியமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் அனைவருமே சிறு குறு விவசாயிகள் தான். அவங்க கண்டிப்பாக 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள். அப்போ அந்த 1 ஏக்கர் 2 ஏக்கர் உள்ள அந்த கட்டமைப்புகளை எவ்வாறு உருவாக்கி அந்த வருமானத்தை அதிகப்படுத்த வேண்டும் ஒரு முனைப்போடு நம்மளுடைய பல்கலைக்கழகம் மூலமாக செயல்பட்டு அதுக்கு ஒரு திட்டங்கள் தீட்டி ஒவ்வொன்றையும் பிரித்து, இப்போ ஒரு விவசாயி விவசாயம் செய்கிறாருன்னா அந்த விவசாயி சார்ந்த தொழில்களுக்கு எந்தெந்த இடத்தை எந்தெந்த அளவுக்கு அவ்வளோ பரப்புகளை ஒதுக்க வேண்டும் அப்படின்ற தோற்ற ஆராய்ச்சியில் இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு விவசாயி 1 ஹெக்டேர் நிலம் வச்சிருந்தாருன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 85% அளவுக்கு அவர் பயிர் சாகுபடி, அந்த பயிர் சாகுபடி நெல் பயிராகவும் இருக்கலாம், மற்ற தோட்டக்கால் பயிராகவும் இருக்கலாம். அதே மாதிரி மாட்டுகளுக்கு தீவனங்களுக்கு குடிக்க தீவன பயிர்களாகவும் அந்த பயிர் சாகுபடியில் அந்த 85% இருக்கலாம். அதே மாதிரி ஒரு 10% எதுக்காகன்னா தோட்டக்கலை பயிர்கள். இந்த தோட்டக்கலை பயிர் எதுக்காகன்னா இப்போது நம்ம மழை பொழிவு எந்த வருடம் பாதிக்கப்படுதோ அப்போ இந்த பயிர்களில் வரக்கூடிய மகசூல் குறையும் போது, அந்த நஷ்டம் வரும்போது அதை ஈடுகட்டக்கூடியது அந்த நம்ம தோட்டக்கலையிலேருந்து அந்த பயிர் செய்து அந்த பழமரங்கள்லேருந்து வரக்கூடிய வருமானம் தான் விவசாயிகளை பாதுகாக்கணுன்றதுக்காகத்தான் அந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் பயிர்களோட அந்த தோட்டக்கலை மரப்பயிர்களையும் அந்த பழமரங்களையும் நடும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு 10% கொடுக்கும்போது வறட்சி ஏற்படும் போது அந்த நஷ்டத்தை இந்த மரங்கள் ஈடுகட்டுன்றதுக்காக தான் அது இந்த பயிர் திட்டத்தில் நம்ம சேர்த்துறோம். அது கூட பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம அந்த மாடு வளர்ப்பு. கண்டிப்பாக அந்த மாடு வளர்ப்பு தான் கரிமச்சத்துடைய ரிசர்வாயர்னு கூட சொல்லலாம். அங்கக சத்துக்களை உருவாக்குற ரிசர்வாயர் அந்த மாடு வளர்ப்பு. ஏன்னா அந்த மாடு வளர்ப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதிலிருந்து வரக்கூடிய எரு, அந்த மாதிரி சாணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு நல்ல ஒரு பயன்படக்கூடிய சூழ்நிலை. அதே மாதிரி அதிலிருந்து வரக்கூடிய மாடு கொடுக்கக்கூடிய அனைத்து பால், கோமியம் மற்ற இதெல்லாம் பஞ்சகாவியாவாக நம்ம இயற்கை வேளாண்மையில் அல்லது அங்கக வேளாண்மையில் பயன்படுத்தி நாம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்குது. அதே மாதிரி இந்த நெல்லு மாடுக்கு புல்லு மட்டும் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அது ஒரு காளான் வளர்ப்பு. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் இந்த காளான் வளர்ப்பு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சிறு குறு விவசாயிகள், அதாவது முக்கியமாக இந்த சுய உதவி குழுக்கள் மகளிர்கள் வீட்டில் இருந்து கொண்டே ஒரு ஷெட்டு மாதிரி இருந்தால் போதும், ஒரு 50 மீட்டர் ஸ்கொயர் இருந்தால் கூட போதும். அது ஒரு காளான் படுக்கை ஒரு படுக்கையை தொங்க விட்டாங்க, ஒரு 4 படுக்கையை அந்த காளான் படுக்கையை தொங்க விடலாம். ஒரு படுக்கையில் அவங்களுக்கு 1 கிலோ அளவுக்கு கிடைக்கும். அந்த 1 கிலோ அந்த ஒரு படுக்கையில் கிடைக்கும் போது 1 கிலோ 200 ரூபாய். அப்போ அந்த 4 படுக்கையை ஒரே லைனில் போடும்போது அந்த 4 படுக்கைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1 கிலோவுக்கு ஒரு படுக்கையில் 200 எடுக்கும்போது ஒரு 10 படுக்கை வச்சிருந்தா கூட அவங்களுக்கு 2000 ரூபாய் குறைஞ்ச ஒரு 35-40 நாளே ஒரு 2000 ரூபாய் ஒரு சின்ன இடத்துல வரக்கூடிய ஒரு வருமானம் இருக்குது. உண்மையிலேயே இந்த வருமானம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சியை அதிகம் பண்ணுறதுக்காகவும் அவங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காக அந்த மகளிர்கள் கிராமத்துங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ யார் அதிகமாக பணம் வச்சுருக்காங்கன்னா மகளிர்கள் தான். ஏன்னா நம்ம எப்படி இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை கட்டமைப்பை இந்த மாடு வளர்ப்பு, அதே மாதிரி கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, இந்த மாதிரி காளான் வளர்ப்பு இதெல்லாம் ஒருங்கிணைக்கும் போது பார்த்தீங்கன்னா பண்ணையுடைய வருமானம் அதிகமாகுது. நான் முன்னே சொன்னேன், விவசாயிகள் 1 ரூபாய் செலவு பண்ண அவங்களுக்கு 1 ரூபாய் தான் கிடைக்குதுன்ற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த பண்ணையை நம்ம கழித்தனால அதெல்லாம் ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது எப்போ ஒரு விவசாயி புன்சை தோட்டக்கால் நிலத்தில் எப்போ ஒரு விவசாயத்தோட சார்ந்த தொழில்களான ஆடு வளர்ப்பு, கோழி, மாடு வளர்ப்பு இதெல்லாம் சேர்த்து அவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் செலவு பண்ணால் 2000 ரூபாய் கிடைக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இந்த நன்சை நிலத்தில் இருக்குது. அதே மாதிரி புன்சை நிலத்தில் அவர் 1 ரூபாய் செலவு பண்ணால் 2 ரூபாய் 50 காசு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆராய்ச்சி மூலமாக நம்ம சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி 1 ரூபாய் செலவு பண்ணால் இந்த தோட்டக்கால நிலையாகட்டும் அவர் கூட சொல்லியிருக்கோம். இது விவசாயிகளை கண்டிப்பாக கடைபிடித்து அவங்க இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் அதிகம் பண்ணணும். அதே மாதிரி வரக்கூடிய கழிவுகளை இப்போ இன்னொரு என்ன ஒரு முக்கிய நோக்கம்னா இந்த உப தொழிலில் வரக்கூடிய கழிவு மற்றொரு உப தொழிலுக்கு ஒரு மூலதனமாக தேவைப்படுது. அதுதான் மெயினாக ஒருங்கிணைந்த பண்ணைங்கிறது. அப்போது இங்கே எதையும் நம்ம வேஸ்ட் பண்ணவே இல்லை. இன்னொன்று மூலதனமாக பயன்படுறதுனால பண்ணையுடைய சுழற்சி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நல்ல ஒரு வருமானம், அதே மாதிரி எதுவுமே வேஸ்ட் ஆகிறதில்ல. அதே மாதிரி முக்கியமாக நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலை பாதுகாக்குது. ஏன்னா நம்ம வெளியே போடும்போது கண்டிப்பாக சுற்றுப்புற சூழ்நிலை ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த பசுமை குடில் வாயுக்கள் வெளியிடுறதும் நம்ம குறைக்குது. ஏன்னா நம்ம வரக்கூடிய சாணம் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், மக்க வச்சு அது மண்புழு உரம் முக்கியமான ஒன்று. அந்த மண்புழு உரம் போன்ற
உரங்களாக அந்த சாணத்தோட மற்ற நம்ம பயிர் கழிவுகளையும் சேர்த்து நம்ம ஒன்றா மக்க வைக்கும்போது பார்த்தோன்னா அதிகமான அந்த மண்புழு உரங்கள் நம்ம பயிர்களுக்கு இடும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மகசூல் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆகாசவாணி எஃப்எம் 103 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நமது ஆகாஷ்வாணி கோயமுத்தூர் வானொலி நிலையமும் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 4 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதில் அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற தலைப்பில் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் உளவியல் பேராசிரியர் முனைவர் சி. சிவகுமார் அவர்கள். இந்த அங்ககச்சத்து நம்ம அதிகம் பண்ணிட்டுனாவே நம்மளுடைய ஒரே குறிக்கோள் மண்ணிலோடு இருக்கக்கூடிய அங்கச்சத்தை அதிகம் பண்ணணும். என்னென்ன வழிகளை நம்ம செய்ய வேண்டும்? நம்ம விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க, எப்போ ஒரு மண்ணினுடைய கார அமிலத்தன்மை 7 அல்லது 7.5க்குள்ள இருக்கோ அப்போதான் அனைத்து சத்துக்களும் நம்ம சொல்லுவோம், தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர் மற்றும் நுண்ணுண்ட சத்துக்கள் அனைத்தும் எப்போ ஒரு மண் நிலைமை இருக்குதோ அப்பதான் அனைத்து சத்துக்களும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்போ கண்டிப்பாக அந்த மண்ணை நம்ம நடுநிலைமைக்கு கொண்டு வர வேண்டும். இப்போ விவசாயம் என்ன பண்ணுவாங்கன்னா, மண்ணுடைய தன்மை குறையறதுக்கு என்ன ஒரு காரணம்னா, நம்ம கிராமத்தை சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பொழிவு குறைஞ்சதுனால இப்போ தண்ணி எல்லாம் 800 அடி 1000 அடி போகிற அளவுக்கு நம்ம தண்ணி நிறைய கீழே போயிடுச்சு. தண்ணி கீழே போனதால பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அந்த 1000 அடியிலேருந்து தண்ணியை வெளியே ஊற்றும்போது மண் நல்ல மண்ணாக தான் இருக்கும். ஆனால் அவங்க அந்த 1000 அடியில் அந்த தண்ணியை எடுத்து அந்த வயலுக்கு கொடுக்கும்போது நல்ல மண்ணையும் அவர்கள் ஒரு உப்பு மண்ணாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்புறம் விவசாயம் கேட்பாங்க, சார் இந்த மாதிரி போட்டேன் சார், நான் நல்லா தண்ணியெல்லாம் விட்டேன் சார், ஆனால் பயிர் இவன் நெல் பயிர் கூட தான், நெல் பயிரே பிடிக்கல சார், என்ன சார் இப்போ என்ன காரணமாக இருக்கும்? அதுதான் கேட்டேன், எந்த தண்ணியை பாய்ச்சினீங்க, எங்கேருந்து பாய்ச்சினீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சார் நான் 1000 அடியிலேருந்து என்னுடைய தண்ணியை பாய்ச்சினேன் சார், பயிர் சரியாக நெல் பயிர் பிடிக்கவே இல்லை சார். அதுதான் காரணம். ஏன்னா நம்ம தண்ணி கீழே போகும்போது அந்த உப்பு தண்ணாக இருக்குது. சரி, இந்த உப்பு தண்ணி எப்படி நம்ம மாட்டி அந்த மண்ணுடைய நிலைமை நன்றாக உருவாக்க வேண்டும் நான் சொன்னோம்னா அதுக்கு ஒரே ஒரு வழி எதுன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் இந்த பசுந்தாள் உரம் தான். ஏன்னா அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயிகள் ஒவ்வொரு கோடை காலத்தில் பயிரில் சாகுபடி பண்ண பின்ன கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த பயிர் இருக்காது. அப்போ ஆடு மாடுல ஒரு பட்டி போடுவாங்க, அதாவது பெண்ணிங்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க, அது பட்டி போடுவாங்க. அப்போ போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாணம் கோமியம் எல்லாம் அந்த நிலத்தில் விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சத்துக்கள் அதிகமாக இருக்கும். அப்போ பண்ணாங்க. பட் இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. முன்ன நடத்தக்கூடிய பாடத்தில் கூட நம்முடைய பேராசிரியர் மற்ற தலைவர் சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த பயிர் மூடாகத்தில் போட்டு தான் இப்போ பண்ண வேண்டிய சூழ்நிலை, அந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சுன்ற விஷயமெல்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் நம்முடைய பண்ணை அளவில் எதுவும் வெளியே நம்பி இருக்காம நம்ம பண்ணை அளவில் எந்த அளவுக்கு அந்த மண்ணுடைய கரிமச்சத்தை அதிகம் பண்ணணும்ன்ற விஷயத்தை நம்ம கண்டிப்பாக விவசாயிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அதுக்காக ஒரே ஒரு ஆயுதம் நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதம் இந்த பசுந்தாள் உரங்கள் தான். கண்டிப்பாக அந்த பசுந்தாள் உரங்கள் சாதாரண வேலைங்க, பசுந்தா உரம் அந்த அளவுக்கு பெரிய வேலைகள் செய்யுது. அதாவது நம்ம பசுந்தா உரத்தை மண்ணில் போடும்போது அதுலேருந்து அந்த அமிலத்தன்மை, கார்பானிக் அமிலம் என்ற அமிலங்கள்லாம் நிறைய உண்டு. இது எப்படி வரும்னா, நிறைய விவசாயம் என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க, சார் என் பயிர் சரியா பிடிக்கவே இல்லை சார், என்ன காரணமாக தெரியல அப்படின்னுவாங்க. என்னங்க பண்ணீங்க, எப்படிங்க விவசாயம் பண்ணீங்கன்னு? நீங்கள் சொன்ன மாதிரி பசுந்தாள் உரம் போட்டேன் சார், பசுந்தாள் உரம்லாம் மடக்கி உழுது நட்டேன் சார், நட்டேன் அப்பயும் பயிர் பிடிக்கவே இல்லை சார் சொல்லுவாங்க. பசுந்தாள் உரத்தை மடக்கி எத்தனை நாளுங்க நட்டீங்கன்னு கேட்பேன் நான். சார் நான் பசுந்தாள் உரத்தை போட்டு மடக்கி உழுது நான் 4-5 நாளே நட்டேன். கண்டிப்பாக அப்படி நடவே கூடாது. விவசாயிகள் பசுந்தாள் உரத்தை இட்டு குறைஞ்சது 10லேருந்து 15 நாட்கள் கழித்து தான் என்ன பண்ணணும்னா அந்த பயிரில் நடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா நீங்கள் பசுந்தாளை மடக்கி உழுத உடனே பார்த்தீங்கன்னா அப்போ தான் உள்ளே இருக்கிற நம்ம கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் அப்போ தான் சிதைக்க ஆரம்பிக்கும். அந்த பசுந்தாள் உரத்தை சிதைக்க ஆரம்பிக்கும். அந்த சிதைக்க ஆரம்பிக்கும் போது அந்த பசுந்தாள் உரங்களை மக்க வைக்கிற வேலையை தான் அந்த நுண்ணுயிரிகள் செய்யும். மண்ணில் அப்போ நுண்ணுயிரிகள் வேலை செய்கிற சத்துக்கள் இருக்காது. ஏன்னா அதனுடைய உற்பத்தி, அந்த நுண்ணுயிரிகள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கும் அதனுடைய பாடியை டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் அப்போ நைட்ரஜன் சத்து அதிகமாக தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுதுங்கன்னா அது எல்லாமே மண்ணுக்கு சத்தெல்லாம் எடுத்துக்குது. அப்போ நீங்கள் பயிர் நடவு செய்யும்போது பார்த்தீங்கன்னா பயிர்களுக்கு சத்துக்கள் கிடைக்காது. அதான் என்ன சொல்கிறோம்னா ஒரு 10 நாள் கழிச்சு என்ன ஆகுன்னா அது எல்லாம் மக்கி
அந்த பசுந்தாவரங்கள்லாம் மக்கி அப்போ தான் வந்து அது வேலையை முடிச்சுட்டு அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேத்துல இறங்கினா அந்தளவுக்கு ஒரு வாசனை அடிக்கும். அப்போ ஃபுல்லாக வந்து டீகம்போஸ்ட், அதாவது எல்லாம் மக்கிருச்சுன்னு அர்த்தம். மக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கார்பானிக் அமிலம் வந்து உருவாகும். எதுக்காக இது சொல்கிறேன்னா, விவசாயிகள் 1000 அடியிலேருந்து தண்ணி எடுக்கும்போது மண் உப்பு மண்ணாக மாற்றி விட்டார்கள். அந்த உப்பு மண்ணை எப்படி வந்து நம்ம குறைக்கலாம்னா, நாம இந்த பசுந்தா உரத்தை போட்டு நம்ம மக்க வைக்கும் போதுன்னா அமிலமும் அந்த காரமும் ஒன்றா சேரும்போது அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மண் வந்து ஒரு நடுநிலைமைக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எப்போ ஒரு மண் அந்த pH அமில காரநிலை நடுநிலைமைக்கு 7 அந்த ரேஞ்சில் வருதோ அப்போ பார்த்தீங்கன்னா அனைத்து சத்துக்களும் ஒடியாந்து தானாக வந்து பயிர்களுக்கு கிடைக்கும். அப்போது விவசாயிகள் கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த சத்துக்கள் நிர்வாகத்தை வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டும். நம்ம மண்ணினுடைய கரிமச்சத்துக்களை அதிகப்படுத்தணும்னா நம்மக்கிட்ட ஒரே ஒரு ஆயுதம் வந்து அந்த பசுந்தாள் உரம் தான். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பயிர்கள் சாகுபடி பண்ணிட்டு முன்னாடி கோடை காலத்தில் ஒரு மழை கிடைத்த உடனே, கோடை காலத்தில் மழை கிடைத்த உடனே பருவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, அந்த பசுந்தா உரத்தை போட்டுட்டு நம்ம மடக்கி விழும்போது ஈஸியாக உங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு சத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக விவசாயிகள் இந்த கரிமச்சத்தை அதிகமாக இந்த ஒத்தியை வந்து கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அப்புறம் இன்னொரு என்னன்னா, பயிர் சுழற்சி முறையிலையும் நம்ம இந்த பண்ணையத்தில் நம்ம கரிமச்சத்தை அதிகம் பண்ணலாம். இந்த பயிர் சுழற்சியில் நமக்கு தெரியாது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரே பயிரை இப்போ தஞ்சாவூர் பயிரெல்லாம் இயற்கையாகவே பாருங்கள், நெல் அதுக்கடுத்து உளுந்தோ பாசிப்பயிரை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது இயற்கையாகவே அமைந்தது. இடையில வந்து பாசிப்பயிரை போட்டு மண்ணுடைய சத்துக்களும் அதிகம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பயிர் சுழற்சிங்கிறது முக்கியமாக எதுக்காக என்னன்னா, இந்த நோய் தாக்கத்தையும் பூச்சிகள் தாக்கத்தையும் களைகள் தாக்கத்தையும் குறைக்கிறது தான் இந்த பயிர் சுழற்சி நம்ம சொல்ல வரோம். ஏன்னா நம்ம ஒரே பயிரை போட்டோம்னா தொடர்ந்து அந்த பயிர்களுக்கு பூச்சிகளுக்கோ நோய்களுக்கோ அதே மாதிரி களைகளுக்கு தொடர்ந்து நம்ம அந்த ஃபுட் செயின் சொல்லுவோம், அந்த உணவு அழித்துக்கிட்டே இருந்தோம்னா ஆகும். அது கண்டிப்பாக வரக்கூடிய களைகள் வந்து கொண்டே இருக்கும், பூச்சி நோய்கள் வந்து கொண்டே இருக்கும், நம்மளால் அடிக்கவே முடியாது. அப்போ அந்த பயிர் சுழற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி எந்த ஒரு பயிர் சுழற்சியிலும் ஒரு பசுந்தாள் உரம் அல்லது சார் பசுந்தா உரமெல்லாம் எனக்கு ரொம்ப அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க முடியாது சார், 40 நாளாக என்னால் பொறுக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு பயிர் சுழற்சியோட ஒரு பயிர் வகை உளுந்தோ பாசி பயிரோ ஒரு காராமணி இந்த மாதிரி பயிர் வகையை சேர்த்திங்கன்னா வளிமண்டலத்தில் 78% அளவுக்கு தலைச்சத்து இருக்குது. விவசாயிகளுக்கு தெரியும். அந்த 78% தலைச்சத்தை அந்த பயிர் வகைகள் வந்து இழுத்து வேறு முடிச்சியாக நம்ம பயிர்களை சேமித்து வச்சு அவரு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய அடுத்த சந்ததி பயிர்களுக்கும் வந்து அது உணவு கொடுத்து போகுது. அதுவும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய பயிருக்கு ஒரு 30-40 கிலோ அளவுக்கு தலைச்சத்தை விட்டுட்டு போகுது. அதே மாதிரி அந்த இலை தலைகள் விழுந்த இலைகள் மக்கி அந்த மண்ணுடைய கரிமச்சத்தை வந்து அதிகம் பண்ணுது. இந்த மாதிரி விவசாயிகள் கட்டமைப்பை உருவாக்கணும்னா அந்த மண்ணில் வந்து அங்கக சத்துக்களை வந்து அதிகப்படுத்த வேண்டும். அதிகப்படுத்துறதுக்கு நம்முடைய ஒரே முறை என்னன்னா, பண்ணையை ஒருங்கிணைத்து நாமல் பண்ணையம் செய்ய வேண்டும். சாதாரண விவசாயம் செய்வது அங்கக விவசாயிக போகும்போது கண்டிப்பாக நிறைய விவசாயிகள் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா விவசாயிகள் நம்மளுடைய பல்கலைக்கழகத்தில் நம்ம நிலையத்துக்கும் நம்முடைய அங்கக வேளாண் நிலையத்துக்கு நிறைய பேர் வராங்க. விவசாயிகள் சார் நிறைய வந்து ஆர்கானிக் பண்ணலான்னு இருக்கிறோம் சார் அப்படி நிறைய பேர் வரக்குற என்கொயரிஸ் வந்து அதிகமாக இருக்குது. உண்மையிலே விவசாயிகள் ஆர்வம் அதிகமாக காட்டுறாங்க. இங்கே அதிகமாக காட்டும்போது அதனுடைய மண்ணுடைய தன்மையை எந்த அளவுக்கு நம்ம செய்ய வேண்டும்ங்கிற உறுதி விவசாயிகளுடைய நாங்கள் ஒவ்வொரு வெட்டங்க சொல்லிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக விவசாயிகளை கடைபிடிச்சாங்கன்னா ஈஸியாக அந்த மண்ணோட சத்தை அதிகம் பண்ணிட்டு அவங்களுடைய மகசூலும் அதிகப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி இந்த ஒருங்கிணைந்த பண்ண நான் முன்னே சொன்ன மாதிரி விவசாயிகள் சரியான தேர்வு, அந்த விவசாயத்தை சார்ந்த தொழில்கள் சரியான தேர்வு பண்ணும்போது அது ஈஸியாக பண்ணை அளவில் எந்த அளவுக்கு அந்த மகசூலை அதிகம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். அதே மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையும் நீங்கள் போகும்போது முன்னே சொன்னேன், ஒவ்வொரு உப தொழில்களுக்கும் எவ்வாறு இடத்தை ஒதுக்கி ஒவ்வொரு வளர்ப்பையும் முன்னே காளானதெல்லாம் சொன்னேன். அதே மாதிரி தேனி வளர்ப்பு ஒரு முக்கியமான விஷயம். தேனி வளர்ப்பு எதுக்காகன்னா, தேனி வந்து ஒரு முக்கியமான என்ன பண்ணுது விவசாயத்தில், அது பாலினேஷன் சொல்லுவாங்க, மகரந்த சேர்க்கை முக்கியமாக தூண்டக்கூடிய ஒன்று அந்த தேனி பெட்டி. அதாவது இந்த சூரியகாந்தி பயிருக்கெல்லாம் நம்ம தேனி பெட்டி வச்சோம்னா அந்த அளவுக்கு அந்த விதையை உற்பத்தி, அந்த விதையை வந்து தரமாக வரக்கூடிய வேலையை வந்து அந்த தேன் மட்டும் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மகசூலையும் அதிகப்படுத்தக்கூடிய வேலையை வந்து அந்த தேனி சேர்க்குது. கண்டிப்பாக அதையும் நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டும் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில். அதே மாதிரி இன்னொன்று மீன் மற்றும் அந்த கோழி வளர்ப்பு, இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம கோழிக்காக தனியாக இடத்த தேட தேவையில்லை, மீனுக்காக வந்து ஒரு குட்டை வெட்டினா போதும். மீனுக்காக ஒரு குட்டையை வெட்டி அந்த குட்டைக்கு மேலேயே ஒரு கோழி வளர்ப்புன்னு இப்பெல்லாம் நாட்டுக்கோழி நிறைய அசில் அப்படின்ற ஒரு நாட்டுக்கோழிலாம் இருக்குது. அந்த நாட்டுக்கோழி நம்ம பயன்படுத்தினாலுமே ஈஸியாக வந்து வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் வர மகசூல் மட்டும் இல்லாமல் அந்த முட்டையில் வரக்கூடிய மகசூல் மட்டும். இன்னொன்று என்னென்னா, அந்த மீன் குளத்து மேலேயே ஒரு பரன் மாதிரி போட்டு, எப்படி நம்ம பரன் மேலே ஆடு வளர்ப்புன்னு ஒரு முறை இருக்கிற மாதிரி இந்த மீன் தொட்டி மேலேயே ஒரு பரன் மாதிரி அமைச்சு அதில் வந்து நம்ம கோழிகளை வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கோழி எச்சங்கள் அந்த குளத்தில் விழும்போது அந்த மீன்களுக்கு உணவாக தேவைப்படுது. அதே மாதிரி இந்த குளத்தில் உள்ள
உள்ள அந்த பிளாங்கான் சொல்லுவோம், சின்ன உயிரிகளுக்கு அது வளர்ந்து அதுவும் வந்து மீன்களுக்கு உணவாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோழி வளர்ப்புலையும் மீன் வளர்ப்புலையும் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலை இருக்குது. நம்ம மீனை பிடித்துற பின்னாடி அதுக்கு பின்னாடி அதுலேருந்து வரக்கூடிய தண்ணீர், அது ஒரு சத்தான தண்ணீர், அதை மறுபடியும் கொண்டு போய் நம்ம வயலுக்கு பாய்ச்சலாம். அந்த மீனில் வரக்கூடிய வருமானம் மட்டும் இல்லாமல் அதை கொண்டு போய் வயலுக்கு பாய்ச்சலாம். இந்த மாதிரி நம்மளுடைய பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்து நிறையா இது பண்ணிச்சு விவசாயிகளை எந்த அளவுக்கு நம்ம மகசூலை அதிகப்படுத்தணும். ஒரு ஆராய்ச்சி நம்ம இதில் பண்ணதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணும்போது வருமானம் எவ்வளோ சார் அப்படின்னு நான் வரவு செலவு விகிதமெல்லாம் சொன்னேன். ஒரு ஹெக்டேர் அளவில் ஒரு ஆராய்ச்சி நம்ம இதில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெக்டேர் அளவில் ஒரு விவசாயி வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அவருக்கு வந்து 8 லட்சம் அளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, எந்த இடுபொருளுக்கு நம்ம வெளியிலிருந்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. அனைத்தும் பண்ணையிலேயே கிடைக்கக்கூடிய கழிவுகளை பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வருமானம் 8 லட்சம் கிடைச்சா கூட அவருடைய செலவு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 2.5 லட்சம் தான். உண்மையிலே பெரிய விஷயம். ஏன்னா இப்போ எல்லாமே நம்ம பண்ணையிலேருந்து கழிவுகளே பயன்படுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிகர வருமானமாக குடும்ப ஆட்கள் இதில் இன்னும் என்ன விஷயம்னா, இந்த ஒருங்கிணைந்த பண்ணை மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹெக்டேரில் பண்ணது 528 மேன் டேஸ் நாங்கள் சொல்லுவோம். வேலை நாட்கள் அத்தனை பேருக்கு அது ஒரு வருஷத்தில் வந்து வேலை கிடைக்குதுன்ற அது ஒரு அனுபவம். அப்படி பார்க்கும்போது இந்த பண்ணை அளவில் வருமானம் குடும்ப தொழிலில் பயன்படுத்த 6 லட்ச ரூபாய் கிடைக்குது. அப்போ அதே வெளியில் இருக்கிறவங்களையும் நாம் கூலி ஆளுகளை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 லட்சம் அளவு கிடைக்குது அந்த 8 லட்சம் வருமானத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒருங்கிணைந்த பண்ணும்போது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு வருமானமும் இருக்குது, அதே மாதிரி மகசூல் அதிகமாக கிடைக்குது, அதே மாதிரி நம்ம மண்ணுடைய தரத்தையும் நம்ம கண்டிப்பாக அதிகம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறோம். என்னென்ன பயன்கள்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வருடம் முழுவதும் வருமானம் வந்து ஒரு விவசாயிக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவருக்கு செலவுகளுக்கு வந்து கண்டிப்பாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வருடம் மூலம் உணவு கிடைக்கும். அதே மாதிரி உற்பத்தி செலவு குறைவு, வேலை வாய்ப்பு மேலே முன்னே சொல்ல குடும்பத்தில் ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நம்ம பண்ணை கழிவுகளை வந்து மறுசுழற்சி பண்ணுறோம். அதே மாதிரி சுற்றுப்புற சூழ்நிலை கண்டிப்பாக பாதுகாக்கப்படுகின்றது. ஏன்னா காம்பனட்னு சொல்லலாம், அதாவது ஒரு உப தொழிலில் வரக்கூடிய வேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இன்னொன்றுக்கு வந்து இடுபொருளாக பயன்படுகிறது. அதனால் எதுவுமே வேஸ்ட் இல்லை, அதுவும் வந்து இந்த சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க தேவைப்படுகிறது. அதனால் விவசாயிகள் கண்டிப்பாக இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பயன்படுத்தி நல்ல ஒரு சுற்றுப்புற சூழலை பாதுகாத்து மண்வளத்தை அதிகரித்து வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக விவசாயிகள் இந்த மாதிரி ஒரே குறிக்கோள் மண்ணிலுடைய அங்ககச்சத்தை கரிமச்சத்தை நம்ம அதிகம் பண்ணால் தான் வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக விவசாயம் செய்ய முடியும் என்று தெரிந்து கொண்டு இதுவரையிலே சொன்னக்கூடிய கருத்துக்களை கண்டிப்பாக விவசாயிகள் கடைபிடித்து வாழ்வில் நல்லதொரு நிலைமை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை நமது ஆகாஷ்வாணி கோயமுத்தூர் வானொலி நிலையமும் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 4 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற தலைப்பில் பாடம் நடத்தினார் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் உளவியல் பேராசிரியர் முனைவர் சி. சிவகுமார் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ். பாலசுப்ரமணியன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. எமது நாளைய ஏறுமூறும் நிகழ்ச்சியில் தென்னைக்குள் உணவு காடு வளர்ப்பு குறித்து விளக்கம் தருகிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் முனைவர் பாலமோகன் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் வானொலி வேளாண்மை பள்ளி பாடத்தில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. விவசாயியின் அனுபவம் பேசும் விஞ்ஞானியின் கருத்துகள் வலு சேர்க்கும் வேளாண்மை பாடம் புதுமை சொல்லும் விவசாயத்தின் பாதை வெளிச்சம் கொள்ளும்.